விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். மே மாதம் 4ஆம் நாள் 2026 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 21ஆம் நாள். ரெண்டு பெரிய விஷயம். ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார். நம் தலைவர் யார், நம்மை வழிநடத்துபவர் யார், நமக்கான இன்ஸ்பிரேஷன் யார் அப்படிங்கிறதுக்காக காத்திருக்கேன். டிவி ரிமோட்டோடவே உட்காந்துருக்கேன், ஃபோனில் அப்டேட் வேறு வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நேயர்களுக்கு ஒரு விஷயம், இது பரீட்சை ரிசல்ட் வர மாதிரியே இருக்குது சார். காலையிலலாம் தெரிஞ்சிடும், இந்த மத்தியானம்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு. இழுபறியானது எது? இது பறிக்குதா, இல்லை இழுக்குதா, இலை துளிர் விடுதா, சூரியன் உதிக்குதா, இந்த தாவா கா தாவே கா டிவிக்கே தவுதா தாவுதா, இதெல்லாம் நம்ம பார்த்து தான் எதிர்பார்த்து காத்திருக்கோம். நாம் தமிழர்னு சொல்கிற தருணமாக இருக்குமா? ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம நேயர்கள் நடுப்புற. உங்களைப் போலவே நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன், ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நிறைய ஜோதிடரோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு, என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸும் வந்திருக்கு. இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. சார், இன்னொன்று என்ன சார், அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். நீங்கள் உடனே மணிரத்னம் படம் பிரபு கார்த்திக் நடித்ததான்னு கேட்காதீங்க. வெயில் சுட்டு எரிக்க போகுது. வெயிலோடு விளையாடி அப்படின்னு சூரிய பகவான் அதிகாரப்படக்கூடிய ஒரு நேரம். அப்போ சூரியன் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் படுபயங்கரமாக வெப்பசலனம் அதிகமாக இருக்கும். தயவுசெய்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறப்ப வெளில வர வேணாம். நிறைய தண்ணீர் குடிங்க, இளநீர், இன்னும் பழச்சாறு, கொஞ்சம் உங்களை நீங்கள் அப்படியே டீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. திட ஆகாரம் கொஞ்சம் குறைவாக எடுத்துகிட்டு இனிப்பு பொருள், அதே மாதிரி கொஞ்சம் திரவ பொருள், கொஞ்சம் லிக்விட், மோர், தயிர், இன்னும் குளுமை தரக்கூடிய, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறது டெஃபினட்டாக நன்மையாக இருக்கும். இந்த மசாலா சாதம் ரொம்ப கட்ட வேண்டாம். அதே மாதிரி திடப்பொருள் ரொம்ப போட்டுக்கிட்டு கவித்து வரைக்கும் சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறது டெஃபினட்டாக இந்த அக்னி நட்சத்திரத்துக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். நான் என்ன கேட்க போகிறேன், இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, இன்னைக்கு நாள் எப்படி ஃபேவராக இருக்குது, நல்ல நேரம் எது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீரங்கத்திலிருந்து நான் தரக்கூடிய ராசி பலன். இன்றைய சூரியோதயம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ராசி பலன் கண்டுபிடிச்சிருப்பீங்களே. இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப் உங்களை தேடி மிக விரைவில், வெகு விரைவில் உங்கள் வரவேற்பறையில் அப்படிங்கிறது தான் ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய இன்றைய சூரியோதயத்திற்கான பலன்கள். இன்றைய தினம் சந்திரன் அனுஷ நட்சத்திரத்துல காலை 9:29 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் கேட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அது இன்னைக்கு நாள் முழுதுமே திருதியை திதிங்கிறது நமக்காக இருக்கு. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. பிற்பகல் 1:30 3 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இன்றைய பரிகாரம், இன்னைக்கு அதிகாலை நேரத்திலேயே சூரிய பகவானை குளித்தவுடன் நமஸ்காரம் செய்கிறதும், ஒரு உயரமான இடத்துல நின்று உதித்து வரக்கூடிய சூரிய பகவானை பிரார்த்தனைகள் செய்கிறதும், 7 குதிரைகள் கொண்டு சூரியன் உதித்து வரும் காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், ஆதித்ய ஹிருதயம்னு அகஸ்தியரால் ராமாயணத்தில் பாடப்பட்ட பாடலை காதுகளால் கேட்டுட்டு அந்த சூரியனோட பெருமையை காதுகளால் கேட்டுட்டு இன்னைக்கு நாளை அடியெடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது சந்திராசிரமத்திற்கு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும். அது எஸ்பெஷலாக கார்த்திகை நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு கொடுத்துரும். உங்கள் நட்சத்திர அதிபனே சூரிய பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் ஏனைய ராசி நேயர்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்கிறப்ப நிச்சயமாக ஒரு நற்பலன் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்பில் இருக்கும். இப்படி சந்திரன் அனுஷம் கேட்டைங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போகிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த அனுதாபம், கொஞ்சம் என்னை பார்த்து யாராவது கொஞ்சம் இறக்கப்படுங்களேன் அப்படின்னு, கொஞ்சம் தண்ணி தருவீகளே அப்படின்னு,
இந்த தண்ணி இல்ல, தண்ணி வரல, தண்ணி பத்தல, மோட்டர் வலிஞ்சு கீழ போகுது, தண்ணி இல்லையே அப்படின்னு 1க்கு 2 தடவ, 2க்கு 3 தடவ போய் அலைய வேண்டிய தருணம். ஜூஸ் கேட்டேன் குடிக்கிறதுக்கு. இல்ல நான் இல்ல. நீங்க கேட்பீங்க. ஆனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். கொஞ்சம் நான் சொன்னத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் ஆணையிட்டேன். ஆனா அது நடக்கல கார்த்திக் சார் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன வருத்தம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். கொஞ்சம் ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிறது தான் மேஷராசிக்கு. அ எதிர்பார்த்த விஷயம் நடக்கலையோ, எதிர்பார்த்த சமாச்சாரங்கள் உங்களை தேடி வரலையோ அப்படிங்கிற நிலை நெறைய இருக்கும். ஒரு தவிப்பு, ஒரு பரிதவிப்பு, ஆஹா! இப்படி ஆயிப்போச்சய்யா! அப்படின்னு கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணம், திக்கி திணற வேண்டிய நிலை அப்படிங்கிறது டெஃபனட்டா இருக்கும். ஆனா ஒரு க்ளோஸ் ஃபினிஷ் அப்படிங்கிறத மேஷராசி நேயர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்கள பொறுத்தவரையிலும் வெட்டு 1 துண்டு 2. அப்ப ரிஷபராசிக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ்ங்கிறது டெஃபினட்டா ஒரு ஓரத்துல இருக்கும். சார், நீங்க ரிஷபோன்னு யார சொல்றீங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சுட்டோம். கண்டிப்பா உதிக்கக்கூடிய சூரியன் சந்தோஷமான செய்திய ரிஷபராசியில இருக்க உதிக்கிறவருக்கும் குடுத்துருமா? நிச்சயமா குடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எதிர்பார்த்து காத்திருக்கலாம். சந்தோஷம், பெருமை, புகழ் இதெல்லாம் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதா இருக்கும். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான விஷயங்கிறது இருக்கும். தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு. எடுத்து வைத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல நிலைப்பாடு, கணவன் மனைவி இடையே உறவுகள்ல அந்யூன்யங்கள், நான் ஆணையிட்டேன் அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். நல்ல கைய சுத்தலாம்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் ஒரு மனப்போராட்டம் இன்னைக்கு பிற்பகல்ல இருக்கும். நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். எடுத்து ஒரு பதில் சொல்றதுக்கு என்ன? அட இருக்குன்னா இருக்கு சொல்லுங்க, இல்லன்னா இல்ல சொல்லுங்க. பயப்புள்ளைக இன்னைக்கு நம்மள கோத்து விட்டுட்டாங்க சார். நம்ம வாய புடுங்கிட்டாங்க அப்படின்னு. அந்த வார்த்தை சொல்லக்கூடாது தான். டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத். சார் எஸ்ஸ விட்டுட்டீங்க சார். சரி டோன்ட் பிளக் வேர்ட்ஸ் ஃப்ரம் மை மவுத்ஸ் அப்படின்னு. நம்ம கிட்ட இருந்து அந்த வார்த்தைய வாங்குறதுக்கு என்னா ட்ரை பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த போட்டு வாங்குறது நம்ம கிட்டயே வாங்குறாங்கன்னா, இவங்க எவ்வளோ பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்னு. எதிரிகள்ட்ட வார்த்தைகள்ல மிகுந்த கவனத்துடன் இருக்கணும். உங்க நடவடிக்கைகள் எல்லோராலும் கவனிக்கப்படும். யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க நெனச்சு செய்ற காரியம் கூட இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடும். அம்பலம் ஆயிடும். மாட்டிப்பீங்க மிதுன ராசி நேயர்களே! மாட்டிப்பீங்க மிதுனம். மாமா, மாமி ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆமா சார், ஆமா சார். டிராவலுக்கான சமாச்சாரங்கள், பிரயாணங்களுக்கான சமாச்சாரங்கள். டெஃபினட்டா ஒரு சந்தோஷப்படக்கூடிய செய்தியும் இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். "கொஞ்ச நெஞ்ச பேச்சாய்யா பேசினீங்க, கொஞ்ச நெஞ்ச செயலாயா செஞ்சீங்க, இந்த தாவி தாவி குதிச்சீங்களே" அப்படின்னு. தாவி தாவி குதிச்சீங்கன்னு தான் நான் சொன்னேன். நேயர்களே வேற எதையும் சொல்லல. நீங்க வேற எதையும் நெனச்சுக்காதீங்க. கண்டிப்பா தாவேகா கட்சிக்கு நான் எதிரிலாம் இல்ல. அதே சமயம் அந்த தலைவருக்கும் நான் எதிரிலாம் இல்ல. அவரே கடகராசியினுடைய அமைப்பு தான். இந்த கடகராசிய பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பா ஒரு 2 விஷயம் ஃபுல்ஃபில் ஆகும். பாக்கி இருக்க விஷயங்கள் தடுமாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டிய தருணங்கள், கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, அப்புறம் நம்மள பார்த்து பயப்புள்ளைய பேசிப்புட்டாய்ங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த நாக்கு மேல பல்ல போட்டு, "சொல்லால் அடித்த சுந்தரி" அப்படின்னு நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம். சொல்லல நம்ம கொட்டியிருக்கோம் கடகராசி நேயர்களே! எப்படி அள்றது? அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம். ரவுண்டு தான். ஒரு பிரயாணம் நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சிகரமான தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலலாம் ஒரு சின்ன எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயம் குடுக்கும். ஆனா உங்க ராசியிலே வீட்டில் இருக்க கேது, ஒரு கொஞ்சம் காலதாமதமான உணவு அப்படிங்கிற விஷயத்த குடுப்பாங்க. தாய் வழி உறவுகள், தாய் மாமன், தாய் மாமனுடைய பிள்ளைகள், துணைவியார், அத்தை உறவுகள், அத்தை பிள்ளைகளுடைய உறவுகள், மாமன் பிள்ளைகளோட உறவுகள் கொஞ்சம் விரிசல் ஏற்படும். இந்த மாமன், மைத்துனன் உறவுல நெறைய வாத விவாதங்களுக்கு உள்ளாகுறது. "நான் அன்னைக்கே சொன்னேனே கேட்டியா? நான் அன்னைக்கே செஞ்சேனே கேட்டியா?" அப்படிங்கிற நிலைப்பாடு பெரிதாக இருக்கும். பிரயாணங்கள் சுகமாகும். சந்திப்புகள் சந்தோஷம் தரும். தொலைதூரத்திலிருந்து சுப செய்திகள் உண்டு. "சார் எனக்கும் கங்கிராச்சுலேஷன்ஸ் உண்டு தானே?" கண்டிப்பா ஒரு கங்கிராச்சுலேஷன்ஸும் உண்டு. அதே சமயம் ஒரு அனுதாபமும் நிச்சயமாக உண்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்கள பொறுத்தவரை தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு. ஆமா சார், ஆமா சார். உடன் பிறந்த பிறப்புக்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய தருணம். "என் ரத்தத்தின் ரத்தமே, அன்பு உறவுக்கு உடன்பிறப்புகளே" இப்படிலாம் பேச வேண்டிய நிலை கண்டிப்பா இருக்கும். பங்காளி, பங்காளி 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். உச்சி வெயில்னு கூட பார்க்காம நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு. நீண்ட வரிசையில காத்திருந்து சுபத்துவமான செய்தி பெற வேண்டிய அமைப்பு.
ஆனா காத்திருக்கோம்ல. வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது இருக்குல்ல, ஒரு செக் லிஸ்ட்டுங்கிறது இருக்குல்ல, ஒரு சோதனை அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆமா சார், ஆமா சார். இந்த பழம்லாம் வாங்க போனா கூட ரூ. 50 ரூ. 100லாம் பேரம் பேசி வாங்கிட்டு வரோம்ல. அதுல எவ்வளோ பெரிய சக்சஸ் அடிக்கிறோம். மாம்பழமா மாம்பழம், மல்கோவா இன்னைக்கு கனி உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான். வெற்றி கனின்னு கூட நீங்க நெனச்சுக்கலாம். வருத்தப்படுற கனியா நிச்சயமா கன்னிராசி நேயர்களுக்கு இருக்காது. ஒரு குரோத் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கை, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும். நண்பர்களிடையே நல்ல கலந்துரையாடல்கள், அண்ணன் தம்பி இடையே நல்ல ஒத்துமைக்கான தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், இந்த வளவள, கொல வெண்ண தடவி, எண்ணெய் தடவி கொஞ்சம் நைஸா இலைமறை காயாவே பேசிட்டு இருந்த விஷயமெல்லாம் இன்னைக்கு படார் படார்ன்னு உடைஞ்சிடும். சார் பந்தயம் கட்டியிருந்தேன். நான் பந்தயம் அடிப்பனான்னு கரெக்ட்டா சொல்லுங்க. பந்தயம் கட்டின துலாம் ராசினியர்கள் நிச்சயமா பந்தயத்தை அடிப்பீர்கள் அப்படிங்கிறது. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, இதுதான் இப்படிதான்னு எப்படி என் யூகம் சரியாச்சு. கண்டிப்பாக உங்க யூகங்கள் மிகச் சரியானதாக போக வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாரி நேரத்துக்கு உணவு, குடும்பத்தில சந்தோஷம், பிள்ளைகள் விதத்தில நிறைய மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு அமைப்பு உங்களுக்காக அதிகம் உண்டு. வெளி வட்டாரத்திலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, உங்க பிரஸ்டீஜ், உங்க ரெஸ்பெக்ட் தான். உங்க வட்டாரத்திலயும் நீங்க பெரிய ஆளு தான். கொஞ்சம் கூட நான் இறங்கிலாம் போக மாட்டேன். நான் இறங்கி போய்லாம் கேட்க மாட்டேன். நான் இறங்கி போய் எதுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு கேட்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, நீங்க இறங்கவே வேணாம். ஏறியே போக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஏணி உங்களை தேடி வரும். இணைந்த கைகள் அப்படிங்கிறது உண்டு. இந்த இணைந்த கைகள் படத்துல ராம்கியும், அருண் பாண்டியனும் அப்படி ஜோடி போட்ட மாரி ஜோடி போட வேண்டிய நிலை இன்னைக்கு துலாம் ராசிக்காக இருக்கு. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள பொறுத்தவரை சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறார். அப்புறம் நான் என்ன பலன் சொல்ல போறேன்? வரவேற்க தயாரா இருக்கணும். கெட் டுகெதர். வரவேற்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பத்துல அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு குடுத்து போற தருணங்கள் இருக்கட்டுங்க. பரவால்ல அப்படின்னு எல்லாத்தையும் சகித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. வெற்றிக்கான தருணங்கள் அப்படிங்கிறதும் கை கொடுக்கும். மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்திய சந்திர பகவான் நிச்சயம் உங்களுக்காக குடுப்பார். அது கேளிக்கை, வாடிக்கை, விருந்துக்கான அழைப்பு இதெல்லாம் இருக்கலாம். டேங்க ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கலாம். ஆமா சார். ஃபண்ட் ஃப்ளோலாம் கரெக்ட்டா இருக்கு. மணிலாம் வந்துச்சு. இஎம்ஐக்கெல்லாம் கரெக்ட்டா வச்சிருக்கேன் ஓரளவுக்கு. இந்த தடவ பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறது, பாஸ் பண்ணிடலாங்கிறது, கிளியர் பண்ணிடலாங்கிறது விருச்சிக ராசி நேயர்களுக்காக இருக்கும். உறவுக்கு கை கொடுப்போம். உரிமைக்கு தோள் கொடுப்போம். நம் அன்புக்குரிய உறவுகளுக்காக எல்லாத்தையும் கொடுப்போம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு வெற்றிக்கனி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் சார் அப்ஸ்டேர்ஸ் சார், சார் டவுன்ஸ்டேர்ஸ் சார், பக்குங்குது சார். கொஞ்சம் லேசா பாருங்க. பயந்துட்டேன். ஒரே டென்ஷனா இருக்கு. ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற நிலை தனுசு ராசிக்காக இருக்கும். சார் கோயிங் அப் சார். திருப்பி கமிங் டவுன் சார் அப்படின்னு. இந்த விடாது கருப்பு மிரட்டிட்டாங்க சார். இந்த குதிரை, இந்த கருப்பசாமி வச்சிருக்க அருவா, அதுகிட்ட இருக்க பலிபீடம், இந்த தென்னந்தோப்பு, அப்புறம் தென்னந்தோப்புக்கு பக்கத்துல இருக்க வாய்க்கா வரப்பு, அந்த சைலண்டாவே இருக்கிற இடம். கொஞ்சம் அப்படின்னே இருக்கு. லேசா கலக்குது அப்படின்னு. திக்குன்றுச்சுல்ல அப்படின்னு. பெரிய அளவுக்கு பதட்டமும், ஒரு நிதானம் இல்லாத தருணங்கள்ல இருக்கும். யாருக்கிட்டயாவது சொல்லி ஏதோ பேசி சமாளிக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது. ஆகக்கூட இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு நாள்ல சமாளிஃபிகேஷன் அப்படி சிம்பிளிஃபிகேஷன் கேள்விப்பட்டிருக்கேன். எப்பவும் நீங்க சிம்பிளா இருக்க ஆள் தான். ஆனா இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் சமாளிச்சு தான் ஆகணும். சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். தையல் போட்டு ஒட்டி, துண்டெல்லாம் போட்டு மறைச்சு, மூடி மறைச்சு, ஒரு பொய்யாச்சு அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு இன்னைக்கு ஒரு பொய்யவாச்சியும் நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் கூப்பிடுங்க. நான் மீட்டிங்ல இருக்கேன் அப்புறம் கூப்பிடுங்க. சரிங்க அப்படின்னு. மூடி மறைக்க வேண்டிய தருணம். மூடி மறைச்சுன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் மறைக்க முடியாது. மூடி மறைக்க வேண்டிய நிலை தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்கள பொறுத்தவரை எத்தனை பேர் உங்கள மூடி வச்சிருந்தாங்க, எத்தனை பேர் உங்கள மறைச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் அப்படி ஸ்டைலா கையாட்டிட்டே டாட்டா சொல்ல வேண்டிய ஒரு நிலை. வெற்றி, பெருமை, புகழ். அமௌண்ட் ஹஸ் பீன் கிரெடிட்டட். அமௌண்ட் ஹஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட். அமௌண்ட் ஹஸ் பீன் டெபாசிட்டட். அப்பா! வங்கி பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. இந்த மெசேஜே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு சார். சந்தோஷமா இருக்கு. இந்த ஏடிஎம்ம பார்த்தாலே மகாலட்சுமி உட்கார்ந்து மிஷின்ல காட்சி தர மாரியே இருக்கு. அந்த மிஷின் கட 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 கடன்னு நோட் என்ற சத்தத்த குடுத்தா தான் சந்தோஷமா இருக்கு. பாஸ்வேர்ட கேட்டு உள்ள போனோனே வித்ட்ரால்னா தான். இந்த வித்ட்ரால் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷம் தரும். சண்டை, சச்சரவு, வம்பு, வழக்கு, கலாட்டா, வாத விவாதங்கள், வீண் பழிச்சொல், அவச்சொல் இதுலருந்தெல்லாம் வெளியில வர வேண்டிய ஒரு நிலை. ஒண்ணே ஒண்ணு. சண்டைக்கு மட்டும் போகாம இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க சண்டைய அவாய்ட் பண்ணிக்கங்க. அடுத்தவங்க சண்டைக்கு வாடா சுண்டைக்கா பயலன்னு கூப்பிட்டாலும் பரவாயில்லங்க. நான் சுண்டைக்கா இல்லங்க, வெண்டைக்காய்க்கு கூட பயலா இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸோட, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருந்துட்டு, அதுக்கு பேரு தாங்க பணிவு அப்படின்னு.
இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பணிவுங்கிற விஷயத்தோட நின்னுக்கிறது. மகர ராசி நேயர்களுக்கு நன்மை தரும். யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும். அதுக்காக நீங்க அர்த்தமாயிட மாட்டீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்கள பொறுத்தவரையிலும் டென்ஷன் தான். காலையிலேருந்து மாலை வரைக்கும் டென்ஷன் தான். மெசேஜ் அனுப்பிச்சும் மாலை முடியல. ஒரே டயத்துல 4 பேர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த டெபாசிட் வந்துச்சா? வரலையா? யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு? யார் யாருக்கெல்லாம் டெபாசிட் வரலங்கிற கவலை கும்பராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லையே! இப்படி ஒரு விஷயத்த நான் யோசிச்சு கூட பார்க்கலையே! யூகிச்சு கூட பார்க்கலையே! பைபிள்ல இந்த இது இவ்ளோ பெருசா வரும்னு நினைக்கலையே! அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறதுக்கு மாறான விஷயங்கள் இருக்கே! அப்படிங்கிற நிலை. உணவு காலதாமதமாக வேண்டிய அமைப்பு. என்ன சார் பண்றது? கரெக்ட்டா லஞ்ச் டயத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஒரே நேரத்தில 2 பேத்துக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்தாலே இதான் பிரச்சனை. கும்பராசினியர்கள் நீங்க 2 பேர் இல்ல. ஒரே நேரத்தில 3 பேத்துக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருக்கீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், பூரண கும்பம், முதல் மரியாதை, கௌரவம். உங்கள தான் வாங்க, வாங்கன்னு அழைப்பிதழ். அப்ப பெரிய அளவுக்கு அழைப்பிதழ்கள் சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள். ஆமா சார். அவரே ஃபோன் பண்ணிட்டாரு. அவரே பத்திரிக்கை வைக்க வரேன்ட்டாரு. அவரே இந்த பூ, பழம், பணம், பாக்கு பத்திரிக்கைலாம் வைக்கிறாங்களாம் அப்படின்னு. இப்படி மரியாதையை கேட்டு பெற வேண்டிய ஒரு நிலை. கோவில் காரியங்கள், தெய்வ காரியங்கள், குலதெய்வ வழிபாடுகள், எல்லா தெய்வங்களினுடைய திருவிழாக்கள், தெருவுல இருக்க விசேஷங்கள், தெரு கோவில்ல நடக்கக்கூடிய விசேஷங்கள். நீங்க தான் தலைவர் திமிங்கலம் தானுங்கோ. அந்த திமிங்கலமே உங்ககிட்ட வந்து நின்னா அப்படி அக்னாலெட்ஜ்மென்ட் குடுத்து பேசுறாங்கன்னா பாருங்களேன். இன்னைக்கு அக்னாலெட்ஜ்மென்ட் கொரியரு, இந்த Amazon, Flipkartலாம் போட்ட பார்சல்லாம் இன்னைக்கு உங்களை தேடிக்கிட்டு வருதுன்னா பார்த்துக்கங்களேன். அப்போ தந்தையர் நாடென்ற போதினிலேங்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும். தகப்பனார், தகப்பனார் வழி உறவுகள், சித்தப்பா, பெரியப்பா, சித்தப்பு அப்படின்னு தான் இன்னைக்கு கூப்பிட வேண்டிய நிலை மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும், நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.